Very good morning students. 12th standard biobotany 3rd unit biotechnology உயிரி தொழில்நுட்பவியல். The principle of process in biotechnology உயிர் தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் மற்றும் செயல்முறைகளும். The term word of coined by biotechnology Coral Ergi in the year 1919. The intro of biotechnology, take down the notes. The applied technology in biology biotechnology அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இந்த டாப்பிக்கை பிரிச்சிங்கனாவே பயாலஜியில் டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பயோடெக்னாலஜி. த அப்ளிகேஷன் இன் பயாலஜி ஆல்சோ நோன் அஸ் அப்ளிகேஷன் இன் பயாலஜின்னு கூட சொல்லலாம். பயோடெக்னாலஜி இஸ் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் சயின்ஸ் which living things are used to make the new ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜியை தான் நம்ம பயோடெக்னாலஜின்னு சொல்லுவோம். த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல் டு மேன்கைன் த யூசஸ் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிக்கும் தொழில்நுட்ப முறைக்கு தான் பயோடெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா டு சேஞ்ச் த மில்க் இன்டு கர்டு. பாக்டீரியா வந்து நம்ம வந்து மில்கை வந்து கர்டாக மாற்றுறதுக்கு பயன்படுத்துகிறோம். பட்டர், சில்லி, இன் ஓல்டன் டேஸ் தே ஆர் யூஸ்டு டு திஸ் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நவடேஸ் இன்சுலின்கிறது த சுகர் மெட்டபாலிசம். Sometimes they are default of the secretion of insulin. டிஃபால்ட்டாக நமக்கு இன்சுலின் செக்ரீஷன் ஆகலை. ஸோ செக்ரீஷன் ஆகலை அப்படின்றப்ப நம்ம சுகர் பேஷண்ட்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இன்சுலின் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இன்சுலினை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டு யூஸ் த மைக்ரோ ஆர்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் அவர் இன்டெஸ்டினல் பாக்டீரியா ஈகோலை இன்சுலின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம பயோடெக்னாலஜி ப்ராசஸில் பண்ணக்கூடிய மெத்தடு. ஓகேவா? இந்த பயோடெக்னாலஜியை நம்ம டெவலப்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி in olden days they are very rapidly advanced technology in a science in the world. சயின்ஸில் இந்த உலகத்தில் சயின்ஸில் அதிகமாக இப்போ இருக்கக்கூடிய ப்ராசஸ் எது, எந்த டிபார்ட்மெண்ட் அதிக அளவில் யூஸ் ஆகிட்டுருக்காங்க அப்படின்னா இந்த பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி தான் கிளாசிக்கல் பயோடெக்னாலஜி அண்ட் தென் மாடர்ன் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுறோம். இன்ட்ரோவை கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிளாசிக்கல் அல்லது ட்ரெடிஷ்னல் மெத்தடு வந்து பயோடெக்னாலஜியை நம்ம கிச்சன் பயோடெக்னாலஜின்னு கூட சொல்லலாம். ஸோ பில்ட் இன் ஏன்சியன்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இதை வந்து முன்னோர்கள் பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வராங்க. இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை தான் நம்ம வந்து கிளாசிக்கல் பயோடெக்னாலஜின்னு சொல்கிறோம். ஃபெர்மெண்டேஷன் ப்ரமோட் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன் எ மெடிசன் அண்ட் தென் ஓன் கிச்சன் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஓல்டன் டேஸ் த யூஸ்ட் அஸ் எ மைக்ரோப்ஸ் ஒன்லி ஃபார் த கர்ட், கீ அண்ட் சீஸ், பட்டர், இட்லி, தோசை, நான், பிரெட், பீஸா, fermented sugar and then cool drinks. எல்லா இடத்துலையும் நம்ம கிளாசிக்கல் பயோடெக்னாலஜியில் மைக்ரோப்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இதை ப்ரிப்ரேஷன் ஆல்கல் ஃபார் எக்ஸாம்பிள் நவடேஸ் வந்து ஆல்கஹாலிக் பிவரேஜ், ஒயின் ப்ரிப்ரேஷன், பியர் ப்ரிப்ரேஷன் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பழங்காலத்தில் மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி வராங்க. இதை நம்ம கிச்சன் பயோடெக்னாலஜின்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு ஓன் பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஆல்சோ நோன் அஸ் எ ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி. Then in nowadays the modern technology afterwards 18th century the modern biotechnology the manipulate genetic information in a organism. ஒரு உயிரினத்தில் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஈடுபடுத்தக்கூடிய மெத்தடு தான் நம்ம மாடர்ன் பயோடெக்னாலஜின்னு சொல்லுவோம். மாடர்ன் பயோடெக்னாலஜி வந்து மினிமம் இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு சேஞ்ச், எடிட் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் த டெக்னாலஜி டு இம்ப்ளிமெண்ட் ஆஃப் அவர் ஆர்கானிசம். திஸ் இஸ் எ பயோடெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் பொமேட்டோ அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. பொட்டேட்டோ ப்ளஸ் டொமேட்டோ அதை தான் நம்ம பொமேட்டோன்னு சொல்லுவோம். அதாவது தக்காளி ப்ளஸ் உருளை, தக்காளியையும் உருளைக்கிழங்கும் சேர்க்கலாம். ஓகேவா? அப்போ
தக்காளி உருளைக்கிழங்கு 2 சேர்த்து தான் பொமேட்டோ உருவாச்சு. பொமேட்டோ ப்ளஸ் பொட்டேட்டோ ப்ளஸ் டொமேட்டோ பொமேட்டோ. அதை உருவாக்கி தமிழில் தக்காளி உருளைக்கிழங்கு சேர்ந்தால் உருக்காளின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. டு சேஞ்ச் அண்ட் எடிட் த மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஜீன் இன் ஒன் ஆர்கானிசம் இட்ஸ் செட் டு பி எ மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு எந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு கோழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? கோழி இருக்குது. அந்த கோழியை நம்ம இப்போ கோழி இருக்குது. அந்த கோழியோட இறகு நிறைய இருக்கனால இப்போ நம்ம ஒரு கிச்சன் ஷாப் ஏதோ வைக்கிறோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபெதர்ஸ் இருக்கும். ஸோ ஃபெதர்ஸ் இருக்கும்போது இப்போ நான் ஒரு வில்லேஜ் சைடு வைக்கிறோம் அப்படின்னா ஹாட் வாட்டரில் போட்டு அந்த ஃபெதர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் 4-5 ஆட்களை நம்ம வச்சுருப்போம். அவங்க அந்த ஃபெதர்லாம் நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ நான் ஒரு பெரிய ஷாப் வைக்கிறோம். பர் டேக்கு ஒரு 1000-2000 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. அப்போ நம்ம யோசிப்போம், இன்னும் என்ன பண்ணுறோம், ஃபெதரே இல்லாமல் சிக்கன் இருந்தால் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபெதர் ரிமூவிங் ஜீனை நம்ம யூஸ் பண்ணுறோம். எந்த ஜீனு ஃபெதரை வந்து நமக்கு அப்ளிகபிள் பண்ணுதோ அந்த ஜீனை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ ஃபெதர் ரிமூவிங் ஜீனை யூஸ் பண்ணி அதோட டு இன்ஆக்டிவேட் ஆஃப் த ஜீன் அந்த ஜீனை இன்ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டுனா ஃபெதர் சிந்தசிஸ் ஆகாது. அப்போ ஃபெதர் இல்லாத சிக்கன் உருவாயிடும். அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடுவேன், நம்மளோட கரியர்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம அதில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், டு சேஞ்ச் த எடிட் ஆஃப் ஜீன். அந்த ஜீனை ரிமூவ் பண்ணுறோம். அந்த ஜீன் ரிமூவ் பண்ணுங்கிறது டிஎன்ஏல ஸ்மால் செக்மெண்ட் பார்ட்டை எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இந்த டெக்னாலஜியை தான் நம்ம நவடேஸ் மாடர்ன் டெக்னாலஜிக்கு எக்ஸாம்பிளாக இதை நம்ம சொல்லலாம். மாடர்ன் டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ணுறது. த நெக்ஸ்ட் ஒன், த பிரின்சிபல் ஆஃப் பயோடெக்னாலஜி. இந்த மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறோம். இது நேச்சுரலாக நம்ம பண்ணாமல் ஆர்டிஃபிஷியலாக பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான் மாடர்ன் டெக்னாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். நவ் a principle of biotechnology. A genetic engineering, there are 2 type of principle in biotechnology. One is a genetic engineering, another one is a chemical engineering. ஓகேவா? நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் பயோடெக்னாலஜியில் என்னென்ன ஈவெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், the main process of the biotechnology, one organism gene modified. ஒரு ஆர்கானிசமோட ஜீனை வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிடுறோம். டு சேஞ்ச் த ஆல்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் கேரக்டர் ஆஃப் த ஜீன். அதோட ஜீனோட கேரக்டரே மாற்றிடுது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம பொமேட்டோவை சொல்லலாம். தக்காளி ப்ளஸ் உருளை சேர்ந்து உருக்காளி அப்படின்னு சொல்லுவோம். பொமேட்டோ ப்ளஸ் பொட்டேட்டோ ப்ளஸ் டொமேட்டோ இஸ் ஈக்குவல் டு பொமேட்டோ. இட் இஸ் நவடேஸ் யூஸ்டு. அப்புறம் கேரட்டையும் அரிசியும் சேர்த்து உருவாக்குறோம். ரைஸ் ஒன்லி ஃபார் த கார்போஹைட்ரேட் மெட்டீரியல், பட் நவடேஸ் யூஸ் as a vitamin A synthesis gene. This is a product of modern biotechnology. Second one, chemical engineering, to usage of the chemical நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இதை chemical engineering சொல்கிறோம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஸ்டெரைல் என்வாயர்மெண்ட். அந்த கெமிக்கல் கண்டிப்பாக அந்த இடத்துல வேணும். நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது வித்தவுட் மைக்ரோப்ஸ் இல்லாத ஒரு இடத்த உருவாக்கணும். அப்போ மைக்ரோஸ் ஃப்ரீ ஃப்ரம் த என்வாயர்மெண்ட் டு மெயின்டைன் த ஸ்டெரைல் கண்டிஷன். ஸோ த க்ரோத் ஒன்லி டிசையர் மைக்ரோப்ஸ். உடனே என்ன பண்ணுவாங்க, மைக்ரோப்ஸ் இல்லாத ஒரு இடத்த நம்ம உருவாக்கணும். டு டேக் டவுன் த பிரின்சிபல் அண்ட் தென் கிளாசிக்கல் தென் மாடர்ன் பயோடெக்னாலஜி. இது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தோம். தென் பயோரியாக்டர் அண்ட் தென் ஃபெர்மெண்டார். இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் பயோரியாக்டர் அண்ட் தென் ஃபெர்மெண்டார்னு சொல்லுவோம். மெத்தட் ஆஃப் மாடர்ன் பயோடெக்னாலஜி. த பயோரியாக்டர் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தேவையானது, தக்காளி சட்னி அரைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸை நம்ம தக்காளி வெங்காயம் இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். அது நமக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஒரு 1000 or 2000 மெம்பர்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா the large scale production to use as the bioreactor process. This one is called as a வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த ரா மெட்டீரியல் அப்படின்றது யார் யூஸ் பண்ணுறது, ஒரு ப்ராடக்ட் நமக்கு வேணும். ஸோ ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் ஒன்லி ஃபார் த
மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபர்மெண்டேஷன் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் நம்ம வந்து இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு பயோ ரியாக்டர், இது இந்த ரியாக்டரோட இந்த மெட்டீரியல்ஸ், இந்த ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்றது மைக்ரோப்ஸு, பிளான்ட்டு, அனிமல், என்சைம்ஸ் யாரோ ஒருத்தர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக? நமக்கு என்ன தேவை? டு பை த ப்ராடக்ட். ஒய் யூஸ்ட் அஸ் த பயோ ரியாக்டர்? ஏன் பயோரியாக்டர் யூஸ் பண்ணணும்? நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமே. ஸ்மால் வேல்யூம் ஆஃப் கல்ச்சர் வேணும், ஸ்மால் குவான்டிட்டி வேணும்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் லார்ஜ் லெவலில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஒரு 1000 லிட்டருக்கு மேலே நம்ம ப்ராடக்ட் வேணும், ஜெல் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நிறைய சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், தென் கூல்ட்ரிங்க்ஸ் நிறையா ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் பயோரியாக்டர். நம்ம வீட்டிலே மிக்ஸி கிரைண்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம், பட் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம பயோரியாக்டரை யூஸ் பண்ணுறோம். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் பயோரியாக்டர்? இந்த கலன்களோட நமக்கு என்ன பலன்கள் இருக்குது? அதில் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஆப்டிமம் க்ரோத் கண்டிஷன் கரெக்டாக இருக்கும், டெம்பரேச்சர், பிஹெச் லெவல், சப்ஸ்ட்ரேட் லெவல், விட்டமின், ஆக்சிஜன், சால்ட் எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு இந்த ஃபர்மெண்டேஷன் ஈவெண்ட்டில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கண்ட்ரோல்டு கண்டிஷனில் இருக்கும். பிகாஸ் தி ப்ரிப்ரேஷன் ஆஃப் மாடர்ன் பயோடெக்னாலஜி, த ஸ்டெரைல் என்வாயர்மெண்ட் கண்டிஷன். த 2 டைப் ஆஃப் வெசல்ஸை யூஸ் பண்ணுற வெசல்ங்கிறது பாத்திரம், ஆல்சோ நோன் அஸ் எ பயோ ரியாக்டர். த ஸ்ட்ரீங் பயோ ரியாக்டர்னு சொல்லுவோம். ஸ்ட்ரீங்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு உப்பு போடுறோம், சர்க்கரை போடுறோம், ஒரு கரண்டி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? கிளறிக்கிட்டே இருப்போம். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரீங் பயோ ரியாக்டர் சொல்லுவோம். தேர் ஆர் 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரீங் பயோ ரியாக்டர். ஒன் இஸ் சிம்பிள் ஸ்டெரைட் டேங்க் பயோரியாக்டர், இன்னொன்று ஸ்ப்ரேடு டேங்க் ரியாக்டர்னு சொல்லுவோம். நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடியது சிம்பிள் பயோரியாக்டர் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிள் பயோரியாக்டர். The event of fermentation, only for the fermentation event, the anaerobic condition only. But in bioreactor, in this fermentation process, both the aerobic condition and then anaerobic condition ரெண்டுமே இதில் இன்வால்வ் ஆகிருக்கும். aerobic condition இருக்குது, anaerobic conditionும் இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். Sterile conditionக்கு aseptic condition, free from the pathogenic of other organism. For example, this process, இந்த டயக்ராமில் நம்ம பார்க்கும்போது இந்த ப்ராசஸில் பாருங்கள், நமக்கு வந்து இது மோட்டார் இருக்கக்கூடிய ரெகுலர் ப்ராசஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸில் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டால் பை ப்ராடக்ட் நமக்கு ரிலீஸ் ஆகும். நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வீட்டில் வந்து ஒரு கரண்டி மத்து வச்சு நம்ம தயிர் எப்படி கடைவோம், அதே மாதிரி இந்த இடத்துல மோட்டாரை செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடியது பாருங்கள், அந்த ஜாக்கெட் மெட்டீரியல், அந்த ஸ்ப்ரேயர் மெட்டீரியல், இவங்க எல்லாமே அந்த பிளேட் மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த பிளேட் எல்லாமே அப்படியே ரோலிங் ஆகிட்டே இருக்கும். இந்த மோட்டார் சுத்த இந்த பிளேட் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் இம்பல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேட் எல்லாமே அப்படியே ரோலிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் கூடக்கூடிய பை ப்ராடக்டை அவங்க வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி யூ நோ தட் ஸ்ட்ரெயிங் மீன்ஸ் டு ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். ப்ரெஷர் க்ரியேட் பண்ணக்கூடிய சால்வெண்ட் மெட்டீரியல். ஆல்சோ தட் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த நியூட்ரியன் அண்ட் இனாக்குலம்ட்டு. இனாக்குலம் மீன்ஸ் எனி ஒன் ஆஃப் த மெட்டீரியல். நீ ஒரு இன்சுலினை போடலாம், அல்லது வந்து நம்ம ஒரு பிளான்ட் செல்லில் போடலாம், அல்லது ஒரு திசுக்களை போடலாம். யார் ஒருத்தரை நம்ம மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோமோ, என்ன ப்ராசஸில், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேரட்டையும் ரைஸும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். என்ன மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை தான் நியூட்ரியஸ் இனாக்குலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். நீங்கள் பிளான்ட் செல்லை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா பிளான்ட் செல் ஈஸியாக இனாக்குலன், ஓகேவா? அதை வந்து நம்ம இனாக்குலம் மெட்டீரியல்னு சொல்லுவோம். இது ஆக்சிஜனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. பிஹெச் மெயின்டெயின்ஸ்க்கு தனியாக இருக்குது, ப்ளஸ் டெம்பரேச்சர் ப்ரூஃப். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கண்டெய்னர் இருக்கும், அதை சரௌண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லேயரில் ஒரு கண்டெய்னர் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ஹாட் அதிகமாக டெம்பரேச்சர் அதிகமாக கொடுக்கும் போதும் சரி, அல்லது கூலிங் மெத்தடு ப்ராசஸ் பண்ணாலும் சரி, அந்த கண்டெய்னர் வந்து நமக்கு
சரியான அளவு இருக்கிறதுக்காக அதோட டபுள் கோட்டிங் ஒன்று இருக்குது. ஸ்டெரைல் கண்டிஷன் வித்தவுட் ஆக்ட் ஆஃப் த ஃப்ரீ மைக்ரோப்ஸே இல்லாத மாதிரி உருவாக்குறதுக்கு ஸ்டெரைல் நியூட்ரியன் மீடியம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த இடத்துல அந்த பபுள்ஸ் ஏர் பபுள்ஸ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக ஸ்ப்ரேஜர் மெத்தட் அப்படின்னு இருக்கும். ஆல்ரெடி இன்னொரு சிம்பிள் மெத்தட், அனதர் ஒன் இஸ் ஏ ஸ்ப்ரேஜர் மெத்தடு. ஸ்ப்ரேஜர் மெத்தடுக்கு குட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபிஷ் டேங்க் இருக்கும். ஃபிஷ் டேங்கில் பாருங்கள் அந்த பபுள்ஸ் நிறையா வரும். அதில் ஆக்சிஜன் கண்டென்ட்டை நமக்கு கொடுக்கறதுக்காக அந்த ஸ்ப்ரேஜர் மெத்தட், சுழலாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் பபுள் ரிமூவர் ஸ்டெரைல் கண்டிஷன் ஸ்ப்ரேஜர். அந்த இடத்துல ஆக்சிஜனையும் நமக்கு கொடுக்கும், தேவையில்லாத கேஸஸையும் அது என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணும். நமக்கு ஃபிஷ் டேங்கில் பாருங்கள் அப்படியே பால்ஸாக வரும். ஸோ இது எல்லாமே அந்த பயோ ரியாக்டரில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் the upstream and then downstream of the process. இதில் நமக்கு என்ன பை ப்ராடக்ட் கிடைக்குது, என்னென்ன இந்த ஈவெண்ட்டில் பை ப்ராடக்ட் அப்ஸ்ட்ரீம் அண்ட் தென் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அப்ஸ்ட்ரீம் அப்படின்னாவே நமக்கு என்னென்ன இன்புட் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெரைல் ஆஃப் த ஃபர்மெண்டர், ஸ்டெரிலைசேஷன் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் த ஃபர்மெண்டர், ஸ்டெரைல் பண்ணி கொடுக்குறோம். அதாவது வித்தவுட் ஆக்ட் ஆஃப் த மைக்ரோப்ஸ் இல்லாத இடத்த உருவாக்குறோம். ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்டெரிலைசேஷன் இன் கல்ச்சர் மீடியம், வளர்ப்பு கலன்களை நல்லா நீட்டாக எந்த ஒரு மைக்ரோப்ஸும் இல்லாமல் க்ளீன் பண்ணி வைக்கிறோம். க்ரோத் இன் சூட்டபிள் இனாக்குலம்னா யார் எடுத்துக்கிறோமோ அவங்க இனாக்குலத்துக்கு தேவையான க்ரோத் மீடியத்தை கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஃபங்கலை க்ரோத் பண்ணுறதுக்கு நம்ம அகார் மீடியத்தை நம்ம கொடுக்குறோம். அது எல்லாமே இந்த வெக்டாரில் பயோ ரியாக்டரில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பை ப்ராடக்டாக நம்ம எடுத்துக்கிறோம்ல, அதுக்கு பேர் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். கீழ்நோக்கு முறை மேல்நோக்கு முறைன்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. ஓகேவா, நமக்கு எடுத்துக்கிறதுக்கு பேர் பை ப்ராடக்ட் பேர் டவுன்ஸ்ட்ரீம். இதை டிசால்சன் பண்ணுறோம். தென் சென்ட்ரிஃபிகேஷன், டிசால்சன், அனதர் ஒன் இஸ் ஏ சென்ட்ரிஃபிகேஷனை செப்பரேட் பண்ணி பிரித்து எடுக்கிறது. என்சைம் போடுறோமோ அல்லது இனாக்குலம் போடுறோமோ எல்லாமே செப்பரேட் பண்ணி காக்கும். தென் ஃபில்டர் பண்ணி வடிகட்டி வைக்கும். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், அது தனியாக பிரித்து காட்டும். அடியில் தேங்கி இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அடிவண்டில் தனியாக பிரித்து காட்டும். டு பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்டை நமக்கு ஈஸியாக லாஸ்ட் மெத்தடில் பாருங்கள் ஈஸியாக ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே இந்த பயோ ரியாக்டரில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய பார்ட்டு. இது வரைக்கும் இன்ட்ரோ ஆஃப் பயோடெக்னாலஜி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் த ப்ரொசீஜர் ஆஃப் த ஃபர்மெண்டேஷன். தென் ப்ரொசீஜர் ஆஃப் ஃபர்மெண்டேஷன். இந்த ஃபர்மெண்டேஷனோட செயல்பாடுகள் என்ன? தட் ப்ராடக்ட் பயோரியாக்டர் இஸ் செலக்டட். ப்ராடக்ட் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயோரியாக்டரை செலக்ட் பண்ணுவோம். டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் ப்ராடக்ட் த பயோரியாக்டர் ஆர் செலக்டட். Suitable substrate liquid medicines added in a temperature, pH and then diluted materials. நமக்கு என்னென்ன pH தேவையோ என்னென்ன டெம்பரேச்சர் தேவையோ அதை ஃபஸ்ட்டு நம்ம அந்த பயோரியாக்டரில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நமக்கு வேண்டல அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெஸ்ட்டுக்கு மைக்ரோப்ஸ் எடுத்துக்கிறீங்க, அனிமல்ஸ் எடுத்துக்கிறோம் ஆர் பிளான்ட்ஸில் எடுத்துக்கிறோம், மேபி எனி ஒன் ஆஃப் த செல்லுலார் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பயோரியாக்டர் மெத்தடில் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணும். அதோட டெம்பரேச்சர் ஹை பண்ணலாம் அல்லது டெம்பரேச்சர் நம்ம லோ பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எந்த காலம், குறிப்பிட்ட காலம், இன்குபேட்டட் காலம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குறிப்பிட்ட காலங்கள் இந்த 6 மாதம் இந்த ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அதை இன்குபேட்டட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கணும். மேபி அது ஏர் கண்டிஷனில் இருக்கலாம் அல்லது வித்தவுட் ஏர் கண்டிஷனில் இருக்கலாம். என்ன தேவையோ அதை நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். மேபி ஏரோபிக் அண்ட் தென் அனரோபிக் ப்ராசஸ். அந்த உனக்கு என்ன நீங்கள் ஈவெண்ட் ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேறு வேணுமா வேண்டாமா டிசைட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம பை ப்ராடக்ட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பை ப்ராடக்ட்டை எப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமில் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அப்ஸ்ட்ரீம்ங்கிறது ஆட் பண்ணக்கூடியது, டவுன் ஸ்ட்ரீம்னா அது பை ப்ராடக்ட், அதில் ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன், இவ்வளோ நாள் ஃபெர்மெண்டேஷன் ஈவெண்ட்
பார்த்தோம். நொய்த்தல் இதுக்கு முன்னாடி நம்ம பழைய காலத்தில் என்ன பண்ணிடுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் பால் வச்சுருவோம், தயிர் கொஞ்சோன்னு போடுவோம், போட்டதுக்கப்புறமேட்டுக்கு அதுவே தானாக தயிராக நமக்கு கிடச்சிக்குது. மாவு நைட்டு ஆட்டி வைப்போம், காலையில் புளிச்சிக்கும். இதே ப்ராசஸ் தான் இப்போ நம்ம மாடர்ன் டெக்னாலஜிக்கலில் இந்த பயோரியாக்டரை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய தே ஆர் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். ஏகப்பட்ட மில்லியன் கணக்கான மக்களுக்கு நம்ம ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஜாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணுறோம், கூல்ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது எல்லாமே இதே டெக்னாலஜிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க. தென் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் இன் இண்டஸ்ட்ரி. இது வந்து தொழிற்சாலைகளில் இந்த மாதிரி எந்தெந்த மெத்தடில் ஃபர்மெண்டேஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஈவன் மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். பயோமாஸ் அப்படிங்கிறது உயிர் திரள். ஃபார் எக்ஸாம்பிள் உயிரோடு இருக்கக்கூடிய ஆர்கானிசம், ஆல்கே, பாக்டீரியா, ஃபங்கை, ஈஸ்ட்டு, இவங்க எல்லாமே ட்ரைடு கண்டிஷனில் ஆட் பண்ணி நம்ம வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எதுக்காக நம்ம இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உணவு பற்றாக்குறையை கிளியர் பண்ணுறதுக்காக. இந்த எல்லா உயிரினங்கள்லேயும் புரோட்டீன் இருக்கும், அந்த புரோட்டீனுக்காக சப்ளிமெண்டட் ஃபுட் மெட்டீரியலாக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். This one is nowadays called as ACP, single cell production for the human diet food materials. Next one, microbial metabolics. ஒவ்வொரு மைக்ரோப்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஹியூமனுக்கோ அல்லது அனிமல்ஸ்க்கோ ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லா மைக்ரோப்ஸும் பேட் கைண்ட் ஆஃப் த பர்பஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து தன்னோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக டு சிந்தசிஸ் ஆஃப் மெனி மோர் கெமிக்கல் இன் திஸ் ப்ராசஸ் ஆர் மெட்டபாலிசம். தன்னோட வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக வளர்ச்சிதை மாற்ற பொருட்களை, வளர்ச்சிதை மாற்றம்னா என்ன சொல்லியிருக்கோம், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் இட்ஸ் செட் டு பி அ மெட்டபாலிசம். They are anabolism and then catabolism. The same event of microbes in this metabolism event are two types. One is a primary metabolism, another one is a secondary metabolism. ஒரு மைக்ரோப்ஸோட எல்லா செயல்பாட்டுக்காகவும் தன்னோட வளர்ச்சிக்காக அது சிந்தசிஸ் பண்ணக்கூடிய கெமிக்கலை பிரைமரி மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். செகண்டரி மெட்டபாலிசம் அப்படிங்கிறது தன்னோட செயல்பாடு, ஏன்னா அது நல்லா க்ரோத் ஆகிடுது, தன்னை செயல்பாட்டுக்கு தேவையில்லை, இருந்தாலும் தன்னை மறுபடியும் பில்டப் ஆஃப் த ஆர்கானிசம் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது செகண்டரி மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். பிரைமரி மெட்டபாலிஸ்க்கு எக்ஸாம்பிள் எத்தனால், சிட்ரிக் ஆசிட் அண்ட் தென் லாக்டிக் ஆசிட், அஸ்டிக் ஆசிட். செகண்டரி மெட்டபாலிசம் அப்படிங்கிறது அதோட க்ரோத்துக்கு தேவைப்படாது, ஏன்னா ஆல்ரெடி அது நல்லா டெவலப் ஆகிடுச்சு. மேற்கொண்டு தன்னோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக செகண்டரி மெட்டபாலிசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிபயாட்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிதெரபின் பி, செப்சோமைசிஸ் நாடுலஸ் அப்படின்ற ஃபங்கையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. பெனிசிலின் அப்படின்றது பெனிசிலியம் கிரைசோசினம் ஃபங்கையிலேருந்து அப்டைன் பண்ணுறாங்க. செப்சோமைசின் அப்படிங்கிறது செப்சோமைசிஸ் கிரைசியஸ் பாக்டீரியாவிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. டெட்ராசைக்ளின் அப்படிங்கிறது செப்சோமைசின் ஆரோஃபேசியன்ஸ்லேருந்து அப்டைன் பண்ணிக்கிறாங்க. திஸ் ஈவெண்ட் ஆர் டாக்ஸிகபிள். என்ன ப்ராக்டிஸ் இன்வால்வ் ஆகக்கூடியது, ஃபஸ்ட்டு மைக்ரோப்ஸை நம்ம வந்து ஒரு மீடியாவில் நம்ம க்ரோத் பண்ணுறோம். க்ரோத் பண்ணும்போது மினிமம் என்சைமை சிந்தசிஸ் பண்ணணும். அந்த என்சைம் தான் மைக்ரோபியல் என்சைம்னு சொல்லுவோம். இந்த என்சைம்லாம் நமக்கு என்ன யூஸ், அதை
சார்ந்த வேதிய மாற்ற பொருட்கள், அதாவது பயோ கன்வர்ஷன், பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மெட்டீரியல்ஸ். ஒரு மைக்ரோப்ஸை வளர்க்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் உயிர் பொருட்களை நம்ம பயன்படுத்திக்கிறோம், நம்மளோட தேவைக்காக நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது ஒரு மைக்ரோப்ஸ் வந்து ஃபெர்மெண்டேஷன் அடைஞ்சு அது மூலமாக நடக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் ஒன்று தான் வினிகரும், இன்னொன்று வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், இதே சேம் மைக்ரோப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படித்த பயோமாஸ் மாதிரி அதோட ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. சிங்கிள் செல் ப்ரோட்டீன். சிங்கிள் செல் ப்ரோட்டீன் இது வந்து இப்போ நம்ம சிங்கிள் செல் ப்ரோட்டீன் சொல்லியிருக்கோம். முன்னாடி இதுக்கு மைக்ரோபியல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மைக்ரோப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, மைக்ரோப்ஸ் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கிறாங்க, இதுக்கு மைக்ரோபியல் ப்ரோட்டீன் சொல்லுவோம். சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஆர் dried cell of microorganism in the supplement for the human food and then animals to mark SCP question கேட்பாங்க. they are எதுக்காக இந்த மாதிரி SCP நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா the synthesis of the deficiency of some kind of the human and then other peoples and animals protein deficiency கிரியேட் பண்றதுக்காக சிங்கிள் செல்ல இருந்து புரோட்டீன் நம்ம எடுக்கிறோம். அதனால அந்த செல்லுக்கு SCP செல்கள், சிங்கிள் செல் புரோட்டீன் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. they are nutrient medium not only for the protein, it also for the vitamin and then amino acids, protein, iron protein and lipid content, many more other metabolic activities materials or synthesis of the some kind of the unicellular organism. In this unicellular organism are bacteria, fungi and then algae. For example of the bacteria, methanophilous bacteria, methanotrophous bacteria and then Cellomonas alkalogenous. They use protein yielding bacteria. Fungi வந்து Agaricus campestris, Acaromyces cerevisiae, Candida italis. Algae Spirulina, Chlorella, Chlamydomonas. இதுல இருக்காங்க Spirulina, Chlorella, Chlamydomonas ரெண்டு பேருமே green algae, Spirulina மட்டும் blue green algae. ஒன் மார்க்ல இன்டைரக்டா கேட்கக்கூடிய क्वेश्चन. இந்த சிங்கிள் செல் புரோட்டீனை ட்ரை பண்ணி பவுடரா நமக்கு கிடைக்கும். ஆமே ப்ராடக்ட்ல பவுடர் படிச்சிருப்பீங்க. அந்த பவுடர் வந்து மைக்ரோப்ஸ் வந்து எடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பாசிகள்னு சொல்லுவீங்க, அதுதான் ஆல்கே. பாசான்கள் வந்து கடலுக்கு அடியில் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு வந்து கடற்கரையோரமாக கட்டி வச்சுக்குவாங்க. அதை விட்டு அப்படியே மிஷினில் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் மாதிரி அப்படியே போட்டு பவுடரும் அப்படியே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைருலினா டேப்லெட் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம். அந்த டேப்லெட் எல்லாமே நேச்சுரல் ஃபுட்டாக இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ்லேருந்து நமக்கு கிடைச்சிது. இதெல்லாம் நம்ம வந்து டயட் ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம். டயட் ஃபுட்னா நமக்கு ஃபேட் கண்டென்ட் கிளியர் ஆகணும் அண்ட் டு ரெடியூஸ் த கொலஸ்ட்ரால் இன் காமா லினோலினிக் ஆசிட். இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தரக்கூடியது. In this single phase protein for use as the protein not only for the protein, it carbohydrate, fat, vitamin and then minerals எல்லாமே இதுல நமக்கு கிடைக்கக்கூடியது. அதிகமா அதர் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்பைருலினா வந்து ஈஸிலி ஸ்பைருலினா டேப்லெட் நம்ம ஏன் அதிகமாக ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா ஸ்பைருலினா ஈஸிலி மெட்டீரியல் டு வேஸ்டேஜ் ஆஃப் பொட்டேட்டோ பீல்டு. பொட்டேட்டோ பீல்ட்ல இருந்து எடுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம கரும்பு சோளம் இருக்குல்ல, கரும்பு சக்கை அதுல இருந்து எடுக்கலாம். பல கழிவுகள்ல இருந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் அனிமல் வேஸ்ட்ல இருந்து எடுக்கலாம், இந்த சாணத்துல இருந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் சீவேஜ் வேஸ்ட், வீட்டு கழிவுகள், பழங்கள் பழுத்து போனது, உடல் மரத்தோட தூள்கள், அதுக்கப்புறமேட்டுக்கு பல கூழ்கள் கழிவுகள், பல அழிவு போன கழிவுகள் இந்த இடத்துல இருக்குன்னா கார்போஹைட்ரேட்டும் விட்டமின் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. இந்த இன்வால்வ் ஆகக்கூடிய மெத்தனோஃபோக்கஸ் பாக்டீரியான்னு சொல்லுவோம். புரோட்டீனை நம்ம சிந்தசிஸ் பண்ணி கொடுக்குமா. தென் அப்ளிகேஷனா சிங்கிள் செல் புரோட்டீன். சிங்கிள் செல் புரோட்டீனால நமக்கு என்னென்ன பயன்பாடுகள் இருக்கு? இட் ஒன்லி ஃபார் த புரோட்டீன் சப்ளிமெண்ட் மெட்டீரியல். புரோட்டீன்